ரைட். ஓகே. அப்ப நான் ஸ்டார்ட்டிங்லேயே சொல்ல விரும்புகிற ஒரு கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோர்ஸ் ப்ரோக்ராம் வந்து நாங்கள் உங்களுக்கு 100% ஃப்ரீயாக தான் தாரது. ஓகேயா? இதில் நாங்கள் ஒருவாச்சு இந்த கோர்ஸ் ஃபீஸுக்கோ இல்லாட்டி எங்கட இந்த கோர்ஸுக்கோ இல்லாட்டி எங்களோட விஐபி சிக்னல்ஸ்க்கு நாங்கள் ஒரு ரூபாயாச்சு சார்ஜ் பண்ணுறது இல்லை. நீங்கள் என்ன செய்யணும்னா, நாங்கள் தார எங்களோட புரோக்கர் மூலமாக எங்களோட புரோக்கர் மூலமாக நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இருக்குது. ரைட்டா? அதை எப்படி ட்ரேட் பண்ணணுமெண்டா, நீங்கள் எங்களுக்கு ஒரு மெசேஜ் ஒன்று போடணும். நான் உங்களையோட ஜாயின் பண்ணி ட்ரேட் பண்ண விரும்புகிறேன் சார், உங்களோட லிங்க்கை அனுப்புங்க. ரைட்? அப்போ நாங்கள் உங்களுக்கு ஒரு லிங்க் கொண்டு தருவோம். அந்த லிங்க் மூலமாக போயிட்டு நீங்கள் ஒரு அக்கௌண்ட்டோடு கிரியேட் செய்து உங்களுக்கு நாங்கள் தர கோர்ஸ் ப்ரோக்ராமில் தனிப்பட்ட வீடியோ அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுவோம். மேலும் இல்லாட்டி உங்களுக்கு நாங்கள் தர விஐபி சிக்னல்ஸ் மூலமாக உங்களுக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கு 100% சான்சஸ் இருக்குது. ஓகே. ரைட். ஓகே. இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிற செஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் லாஸ்ட் ஃப்ரைடே பார்த்தோம் இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்ன்றது என்ன, ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் எந்த டைமில் எங்கே ஸ்டார்ட் ஆகுது, அண்ட் கரன்சிஸ் எப்படி நாங்கள் பார்க்குறது. ரைட். இப்போ நாங்கள் இன்னைக்கு இது ஸ்டார்ட் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா, ரைட், இன்றைக்கி நாங்கள் பார்ப்போம் ஒரு ஃபாரெக்ஸ் கரன்சி இல்லாட்டி ஃபாரெக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் எங்களுக்கு இதுக்கு சொல்லலாம். உங்களுக்கு தெரியும் இது வேர்ல்ட் வைடில் லைவ் கரன்சிஸ் இல்லாட்டி லைவ் மார்க்கெட் ப்ரைஸஸ் தான் உங்களுக்கு இதில் காணக்கூடியதாக இருக்கும். ஓகேயா? இப்போ கிரிப்டோ கரன்சி எடுத்தீங்கன்னா அது எல்லாமே வந்து ஃபுல் 100% டிஜிட்டல் கரன்சிஸ். ஏன்னா அது ஃபுல் 100% வந்து டிஜிட்டல். ஓகே. அதுக்கு வேர்ல்ட் வைடில் எந்த கவர்மெண்ட் மூலமாக அப்ரூவல் பண்ணது இல்லை. ஆனால் எங்களுக்கு இந்த ஃபொரெக்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து 100% கவர்மெண்டால் அப்ரூவல் பண்ணியிருக்குது. அண்ட் இதில் போகிற லைவ் மார்க்கெட் ப்ரைஸஸ் தான் இப்போ வேர்ல்டில் போகிற லைவ் ப்ரைஸஸாகவும் இருக்கும். ஓகேயா? இப்போ டாலர் எடுத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஃபொரெக்ஸ் சார்ட்டில் பார்க்குற கோல்டு ப்ரைஸ் தான் லைவ் மார்க்கெட்லேயும் இப்போ போகிறது. அப்போ நான் உங்களுக்கு சொல்லிக்கோ விரும்புகிறேன், நாங்கள் இதில் யூஸ் பண்ணுறது வந்து லைவ் கரன்சிஸ் அண்ட் நாங்கள் கோல்டோடையும் ட்ரேட் பண்ணலாம். ஓகேயா? இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டாலர் ரெண்டு இருக்குது. டாலருக்கு நாங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற சிம்பிள் தான் ஃபாரெக்ஸில் வந்து யூஎஸ்டி ஷார்ட் ஃபார்மை நாங்கள் யூஸ் பண்ணுறது யூஎஸ்டி. அண்ட் ஈரோசோன் இல்லாட்டி யூரோப் கண்ட்ரீஸில் இருக்கிற கரன்சிஸ்க்கு இயூஆர். அப்புறம் ஜப்பானில் என் யூஸ் பண்ணுவோம், அது நாங்கள் ஷார்ட் ஃபார்மாக ஜேபிஐன்னு சொல்கிறது. அடுத்தது பிரிட்டிஷ் பவுண்டுக்கு நாங்கள் சொல்கிறது ஜிபிபி. அப்புறம் ஸ்வீட்சர்லாண்டில் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ன்றது அதுக்கு சிஹெச்எஃப். அதே மாதிரி நிறைய கரன்சிஸ் இருக்குது. ஒரு ஒரு நாட்டுக்கு ஒரு ஒரு பொருத்தமான கரன்சிஸ். அந்த கரன்சிஸை நாங்கள் ஷார்ட் ஃபார்மாக தான் இந்த ஃபொரெக்ஸ் மார்க்கெட்டில் நாங்கள் யூஸ் பண்ணுறது. ஓகேயா? ரைட். இப்போ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா கைஸ், எங்களுக்கு எப்போதுமே ஃபொரெக்ஸ் மார்க்கெட்டில் கைஸ் 1 minute. ஓகே. ஃபொரெக்ஸ் மார்க்கெட்டில் கைஸ் இப்போ நீங்கள் கிரிப்டோ கரன்சியில் பார்த்துருப்பீங்க, ரெண்டு கரன்சிஸோட இன்னொரு கரன்சி ஜெட் ஆகிருக்கும். ஏன்னா இப்போ பிடிசி எடுத்தோம்னா அதோட இன்னொரு கரன்சியும் ரெட் ஆகிருக்கும், யூஎஸ்டி. அப்போ பிடிசி யூஎஸ்டி என்று தான் நாங்கள் யூஎஸ்டிடி என்று தான் நாங்கள் சொல்கிறது. ஆனால் இதில் அப்படி யூஎஸ்டிடின்றது இல்லை, நாங்கள் யூஎஸ்டி என்று தான் யூஸ் பண்ணுறது. ரைட். அதே மாதிரி தான் நாங்கள் இதுலேயும் ஒரு குவைட் ஒன்று மாதிரி யூஸ் பண்ணோம். குவைட்ன்றது என்னன்னா கரன்சிஸ் பேயா. ஓகே. பேர் ஆஃப் கரன்சிஸ். அதுக்கு நாங்கள் சொல்கிறது வந்து குவைட். எப்படி நாங்கள் ஒரு ஃபொரெக்ஸில் குவைட் வந்து ரீட் பண்ணுறதுன்றது நாங்கள் இன்றைக்கி பார்ப்போம். இந்த குவைட்ன்ற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி கிரிப்டோ கரன்சியில் எப்படி இருக்கும் பிடிசி யூஎஸ்டிடி என்று நான் அதே மாதிரி தான் இதுலேயும் இயூஆர் யூஎஸ்டி என்று இருக்கும். ஜே இல்லாட்டி நார்மலி ஜிபிபி ஜேபிஒய் இருக்கும். அதே மாதிரி நிறைய கரன்சிஸ் இருக்குது. அது ஏன் நாங்கள் என்ன காரணத்தினால லாஸ்ட்டாக ஒரு கரன்சி ஆட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு நான் ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று தாரேன். இப்படி எடுப்போமே, யூஎஸ்டி எல்கேஆர். அப்போ எல்கேஆர்ன்றது என்ன, லங்கன் ருபீஸ். யூஎஸ்டின்றது அமெரிக்கன் டாலர்ஸ். அப்போ எவ்வளோ லங்கன் ருபீஸ், ஓகே, எத்தனை லங்கன் ருபீஸ் கொடுத்து நாங்கள் யூஎஸ்டி எடுக்கணும்ன்றது தான் இன்னைக்கு இந்த அர்த்தம். அப்படின்றா ஒரு குவைட்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை கரன்சிஸ் கொடுத்து நாங்கள் மற்ற கரன்சிஸை எடுக்கிறது. இப்போ நார்மலி
எத்தனை எத்தனை லங்கன் ருபீஸ் கொடுத்து நாங்கள் யூஎஸ்டி எடுக்கணும். அப்போ ஒரு யூஎஸ்டி எடுக்கணும்னா நாங்கள் 300 ரூபாய் நாங்கள் ஃபீ கட்டணும். ஏன்னா அப்போ தான் எங்களுக்கு ஒரு யூஎஸ்டி இதில் கிடைக்கும். அப்போ அதே மாதிரி தாங்க இப்போ நீ பார்த்தீங்கன்னா இயூஆர் யூஎஸ்டி. அப்போ இயூஆர் யூஎஸ்டின்றது என்ன? எத்தனை யூஎஸ்டி டாலர் கொடுத்து நாங்கள் ஈரோ காயின் எடுக்கிறது. அப்போ ஒரு குவைட் ஒன்று ரீட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரெக்ஸில் ஒரு குவைட், கிரிப்டோவில் எடுத்தீங்கன்னா ஒரு கரன்சி, இதில் எடுத்தீங்கன்னா ஒரு குவைட் ஒன்று எப்படி ரீட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நார்மலி இருக்கும் ஜிபிபி யூஎஸ்டி. அப்போ இது எப்படி நாங்கள் யூஸ் பண்ணுறது? ஜிபிபி பிபி யூஎஸ்டி. இந்த குவைட் எப்படி நாங்கள் ரீட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா எத்தனை யூஎஸ்டி கொடுத்து நாங்கள் இந்த ஜிபிபி எடுக்கலாம் என்றது தான் இன்னைக்கு இவங்க மெயினாக சொல்லி தந்திருக்கிறாங்க. அப்போ ஒரு குவைட்டோன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த கரன்சிஸ் கொடுத்து நாங்கள் எந்த கரன்சிஸ் நார்மலாக நாங்கள் பை பண்ணுறது தான் இந்த குவைட் என்றது. அப்போ உங்களுக்கு கிரிப்டோவில் மாதிரியே தான் பிடிசி யூஎஸ்டி டி. அப்போ எத்தனை யூஎஸ்டிடி நாங்கள் கொடுத்து இந்த பிடிசி எடுக்கிறது. அப்போ அதே மாதிரி தான் ஃபாரெக்ஸ்லேயும் எத்தனை யூஎஸ்டி கொடுத்து நாங்கள் இந்த ஜிபிபி அரிக்கலாம் இல்லாட்டி இயூஆர் அரிக்கலாம். ஓகே, அப்போ எத்தனை கரன்சிஸ் கொடுத்து நாங்கள் பை பண்ணுறதுன்றது தான் இன்னைக்கு இவங்க குறிப்பாக எங்களுக்கு காட்டி தந்து இருக்கிறாங்க. ஓகே, அப்போ அந்த குவைட்ன்றது உங்களுக்கு ஐ திங்க் புரிஞ்சிருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஓகே, அது புரிஞ்ச எல்லாருக்கும் காய்ஸ் நாங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் போனோம்னா தான் உங்களுக்கு இந்த கான்செப்ட் வந்து புரியும். இல்லாட்டி சுத்தமாகவே உங்களுக்கு இது புரியாது. ஓகே, எஸ், ஓகே, ரைட். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிப். இப்போ நார்மலி நாங்கள் ஒரு ட்ரேடுக்கு கிரிப்டோவில் இன்னைக்கு நான் என்ன எக்ஸாம்பிளுக்கு கிரிப்டோ எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நார்மலி கிரிப்டோ கரன்சி செஞ்சுட்டு தான் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கிறத அவங்க தெரிஞ்சிருப்பாங்க. அப்போ நானும் அப்படி தான் ஃபர்ஸ்ட்டாகவே கிரிப்டோ கரன்சிஸ் தான் நான் ஸ்டார்ட் பண்ணது 2020. அதுக்கு பிறகு தான் எனக்கு இந்த ஃபாரெக்ஸ்ன்றது வந்து அறிமுகம் ஆகினது. அதுக்கு பிறகுலேருந்து நான் வந்து ஃபாரெக்ஸ் ட்ரேடர். ஓகே, அப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த கிரிப்டோ கரன்சின்றதை பற்றி தான் தெரியும். ஓகே, நார்மலி ஃபாரெக்ஸ்ன்றது என்னன்னு தெரியாது. அதனால தான் நான் இந்த கிரிப்டோ கரன்சிஸ்க்கு தேவையான எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து உங்களுக்கு நான் டீச் பண்ணுறது. ரைட், அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பிப். இப்போ நீங்கள் நார்மலி யூஸ் பண்ணுவீங்க லெவரேஜ்னா, லெவரேஜ்ன்ற ஒரு விஷயம் நீங்கள் கிரிப்டோவில் யூஸ் பண்ணுவீங்க. அப்போ அதுக்கு சேமான ஒரு விஷயம் தான் இதில் நாங்கள் யூஸ் பண்ணுறது பிப் அண்டு. ரைட், இந்த பிப்ன்றது பார்த்தீங்கன்னா ரைட், சாரி கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிட்டு. ஓகே, லெவரேஜ் அதுக்கு நான் பார்ப்போம். ரைட், ஃபர்ஸ்ட்டு நான் இந்த பிப்ன்றது என்னன்னு பார்த்துட்டு இருப்போம் கைஸ். பிப்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரைட், பிப்புக்கு நாங்கள் இப்படி எடுப்போமே. நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறையா சிக்னல் குரூப்பில். ஓகே, நிறையா சிக்னல் குரூப்பில் 5 பிப்பில் என்ற ட்ரேட் வந்து ப்ராஃபிட் ஆகிச்சு. ஓகே, இல்லாட்டி 10 பிப்பில் என்ன ட்ரேட் வந்து ப்ராஃபிட் ஆயிடுச்சு, இல்லாட்டி 20 பிப்பில் எங்களோட சிக்னல்ஸ் ப்ராஃபிட் ஆகுது, இல்லாட்டி 30 பிப்பில் எங்களோட சிக்னல்ஸ் ப்ராஃபிட் ஆகுறதுன்னு நீங்கள் குறிப்பாக பார்த்துருப்பீங்கண்ணா. அப்போ இந்த பிப்புன்ற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு கரன்சிஸ்ட ஒரு வேல்யூ இருக்கும். எப்படி ஒரு கரன்சிஸ்க்கு இல்லாட்டி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்க்கு ஒரு வேல்யூ இருக்கும். அப்போ அந்த வேல்யூன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கோல்டு எடுத்தீங்கன்னா கோல்டுக்குன்ற ஒரு ப்ரைஸ் இருக்கும். ஓகே, ஜப்பான் யென் எடுத்தீங்கன்னா ஜேபிஒய்க்கு எடுத்தீங்கன்னா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். அப்போ அதே மாதிரி தான் இந்த பிப்புன்ற கான்செப்ட் எடுத்தீங்கன்னா ஒரு வேல்யூ இருக்குது. அப்படின்னா ஒரு கரன்சிஸ்க்கு பொருத்தமான வேல்யூ. இப்போ நார்மலி சொல்லுவோமே 4 வேல்யூ உள்ள கரன்சிஸ் இருக்குது. இப்படி இப்படி 1 1 0 1 0 இப்படி 4 வேல்யூக்குரிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல இந்த 10 20 ஆயிடுச்சண்டா, அப்படின்னா 1.1020 ஆயிடுச்சண்டா இன்னைக்கு. அப்போ 10 பிப் அப்பாவி இருக்குதுன்னு இன்னைக்கு எங்களுக்கு சொல்லலாம். அது 4 வேல்யூ இருக்கிற கரன்சிஸ்க்கு மட்டும்தான். இப்படி 4 வேல்யூ இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் இந்த பிப்ன்றது அப்டேட் ஆகும். ஒருவேளை 5 வேல்யூவில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்துச்சுண்டா, எப்படி 5 வேல்யூ இப்படி எடுப்போமே 101 10 இப்படி 5 வேல்யூ. ஓகே, இன்னைக்கு 5 வேல்யூ இருக்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. இதில் சைடில் இருக்கிற 10 20 ஆயிடுச்சண்டா, அப்படின்னா 1.10120 ஆயிடுச்சண்டா இன்னைக்கு நாங்கள் சொல்றது வந்து பிபெட். எப்படி இன்னைக்கு நாங்கள் எடுக்கிறது வந்து பிபெட். அப்போ
10 பிப்பெட் 10ல இருந்து 20க்கு போனிச்சுன்னா இன்னைக்கு 10 பிப்பெட் அப்பாவி இருக்குது. எப்படி நாங்க பிப்பெட்ன்றது? ஏன்னா இன்னைக்கு இருக்குது 5 வேல்யூ 4 வேல்யூ உள்ள ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்துச்சுன்னா தான் கடைசி ரெண்டு வந்து ஒரு கடைசி இன்ஸ்ட்ருமெண்ட் வேல்யூ தான் வந்து அதுக்கு நாங்க சொல்றது பிப்பெண்டு. இப்போ இன்னைக்கு 5 வேல்யூ இருக்குது. அப்ப இதுல 5வது வேல்யூவுக்கு நாங்க சொல்றது வந்து பிப்பெட். இதுல 10 பிப்பெட் மேலேக்கு போனா தான் ஒரு பிப்பா மாறும். எப்படி 10 பிப்பெட் மேலேக்கு போனா தான் இல்லாட்டி கீழேக்கு போனா தான் ஒரு பிப்பா மாறும். இப்போ இப்படி சொல்லுவோமே 1000 கிராம் வந்து 1 கிலோகிராம். அது மாதிரி தான் 5 வேல்யூ இருக்கிற கரன்சிஸ் எடுத்தோம்டா. இப்போ நார்மலி நாங்க இப்படி உதாரணத்துக்கு எடுக்கலாம். இப்படி எடுங்களே. இப்போ இன்னைக்கு கோல்டு எடுத்தோம்டா, தங்கம் எடுத்தோம்டா, தங்கம்ட விலை வந்து 1.010. அடுத்தது சில்வர் எடுத்தோம்டா, சில்வர்ட வேல்யூ வந்து 1.0110. இன்னைக்கு பாருங்க 5 வேல்யூ இருக்குது, இன்னைக்கு 4 வேல்யூ இருக்குது. இப்போ இதுல 4வது வேல்யூ வந்து பிப்பா தான் இருக்கும். இது பிப்பெட்டா மாறுமா? இல்லை. ஏன்னா இன்னைக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வேல்யூ வந்து 4 வேல்யூக்கு இருக்கிற கரன்சி. அப்போ இது 5வது பார்த்தீங்கன்னா, சாரி 2வது சில்வரை பார்த்தீங்கன்னா இதுக்கு 5 வேல்யூ இருக்குது. அப்போ இதுல கடைசி வந்து பிப்பெட்டா இருக்கும். அப்போ இதுல 10 இருக்கிறது. இப்போ ஒரு 10 பிப்பெட் மேலேக்கு பெய்த்துச்சேண்டா ஒரு பிப்பா மாறும். எப்படி 10 பிப்பெட் மேலேக்கு பெய்த்து 20 ஆகினுச்சேண்டா ஒரு பிப். இது 10 போனிச்சேண்டா 10 20 ஆகிச்சேண்டா. அப்போ இன்னைக்கு 10 பிப் போனேன் அர்த்தம். இன்னைக்கு 10 பிப்பெட் போனிச்சேண்டா ஒரு பிப்புக்கு சமன். அது உங்களுக்கு புரிஞ்சா எல்லாருக்கும்? அது புரிஞ்சா? அது புரிஞ்சா எல்லாருக்கும்? புரிஞ்சேண்டா எஸ் இல்லாட்டி நோ? மறுவாள் சொல்லி தரணுமா? கைஸ் கதைங்க ப்ளீஸ். புரிஞ்சு? ரைட், ஓகே, வெரி குட். ரைட். அப்போ உங்களுக்கு இப்போ நாங்கள் மார்க்கெட்டில் பார்ப்போம். இப்போ நாங்கள் மார்க்கெட்டை ஷேர் பண்ணி கொஞ்சம் பார்க்கலாம். ரைட். ரைட். ஐ திங்க் ஸ்க்ரீன் ஷேர் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஸ்க்ரீன் ஷேர் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ரைட். இப்போ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை பார்த்தீங்கன்னா, ஓகே, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது யூஎஸ்டி ஜேபிஒய். ஓகே. அப்போ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ரைஸஸ் பாருங்க. இன்னைக்கு 150 இன்ட்டு 479. அப்போ இன்னைக்கு 9 வெளியுக்குரிய ஒரு கரன்சி தான் இன்னைக்கு காணலாம். அப்போ நாங்கள் இதில் கடைசி ரெண்டை தான் நாங்கள் இதில் எடுக்கிறது. அப்போ இதில் கடைசி ரெண்டு என்ன வந்து இது வந்து பிப்பெட்டாக தான் நாங்கள் எடுக்கிறது. அப்போ இந்த 79 89 போனிச்சண்டா. எப்படி இந்த 79 89 போனிச்சண்டா 10 பிப்பெட் மூவாவி 10 பிப்பெட் மூவாகி ஒரு பிப் வந்து கிரியேட் ஆகி இருக்குது. ஓகேயா? அப்போ இது வந்து நாங்கள் இப்படித்தான் நாங்கள் இதை வந்து மெஷர் பண்ணுறது. இன்னொரு கோயின் எடுக்கலாம் நாங்கள். ஜிபிபி எடுக்கலாம். ரைட். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இருக்குது நார்மலி 1 2 3 4 5 6 யா இதுலேயே மாறி இருக்குது. ரைட். இதில் 6 எடுத்தீங்கன்னா இன்னைக்கு பாருங்க 1.29232. அப்போ இதில் கடைசி ரெண்டை தான் நாங்கள் எடுக்கிறது 232. ரைட். இதில் 10 பிப்பெட் மேலேக்கு பெய்த்துச்சேண்டா, சாரி கீழேக்கு பெய்த்துச்சேண்டா 1.29 2 22க்கு பெய்த்துச்சேண்டா. அப்போ 10 பிப்பெட் கீழேக்கு
மூவ் ஆகி ஒரு பிப் கீழேக்கு செல்லாக இருக்கின்றது தான் நாங்கள் இதை நாங்கள் சொல்றது. அது உங்களுக்கு ஐ திங்க் இப்போ புரிஞ்சிருக்குமெண்டு 100% புரிஞ்சிருக்குமெண்டு நினைக்கிறேன். ரைட் கைஸ், நீங்கள் இந்த சார்ட்டை வச்சு அனலைஸ் பண்ணி தான் நீங்கள் மார்க்கெட்டில் ப்ராஃபிட் பண்ண போகிறது. அப்போ அனலைசிங் என்ற கான்செப்ட் உங்களுக்கு தெரியாட்டி இதில் உங்களுக்கு ட்ரேட் பண்ணி அர்த்தமே இல்லை. ஏன்னா அனலைசிங் இல்லாமல் இலங்கையில் கூடுதலான ஸ்டூடெண்ட்ஸ் லிஸ்ட் ஆகிறதுக்கு ஃபர்ஸ்ட் காரணம் என்ன? சரியான வகையில் ஒரு அனலைசிங் தெரியாமல். அப்போ அனலைசிங் தெரியாமல் நீங்கள் இதில் ஒர்க் பண்ண போயிட்டீங்கன்னா எல்லாம் கடைஞ்ச சோறு ஆகிடும். அப்போ அதனால அனலைசிங் தெரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணுறது தான் ஒன்றும். அடுத்தது ட்ரேடிங்ன்ற கான்செப்ட் எடுத்தீங்கன்னா டிசிப்ளின். எப்படி டிசிப்ளின்ன்றது கட்டாயம். டிசிப்ளின் இல்லாட்டி உங்களுக்கு இதில் மிச்ச காலம் ட்ரேட் பண்ணுறதுக்கு இயலாது. அப்போ டிசிப்ளின்ன்றது இதில் 100% இருக்கணும். டிசிப்ளின் இல்லாட்டி உங்களுக்கு இதில் ட்ரேட் பண்ண இயலாது. அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட். ஓகே, மேனேஜ்மெண்ட் நாங்கள் உங்களுக்கு தனிப்பட்ட ஒரு மணி மேனேஜ்மெண்ட் ஒன்று தரோம். இந்த மணி மேனேஜ்மெண்ட்ன்றது இல்லாட்டி உங்களுக்கு இதில் ட்ரேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஏன்டா இன்றைக்கி இப்போ நீங்கள் 100 USDT போட்டு ஒரு என்ட்ரி எடுத்த பிறகு பெரிய லொட் சைஸில் ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே உங்களுக்கு ஒரு நல்ல அழகான ப்ராஃபிட் எடுத்து தரும். மூணாவது நாட்களில் உங்களுக்கு உங்களோட அக்கௌண்ட் வாஷ் ஆகிறதுக்கு சான்சஸும் இருக்குது. அப்போ அக்கௌண்ட் வாஷ் ஆகாமல் ட்ரேட் பண்ண என்ன செய்யணும்? சரியான ஒரு மேனேஜ்மெண்ட்டோட ஸ்டாப் லாஸ்ட்டை வச்சு நாங்கள் ட்ரேட் பண்ண தெரிஞ்சிருக்க ஓனும். ரைட், அடுத்தது நாங்கள் இப்போ பார்க்க போகிறது லெவரேஜ். ரைட், இந்த லெவரேஜ் என்ற கான்செப்ட் எடுத்தோம்டா கைஸ், எப்படி இந்த லெவரேஜ் என்ற கான்செப்ட் எடுத்தேன்னா உங்களுக்கு நார்மலாக தெரியும் பைனான்ஸ்லேயும் அது தாராங்கண்ணா. அப்போ இந்த லெவரேஜ்ன்றது வந்து ஒரு பெரிய ஒரு ஹெல்ப்பாக தான் எங்களுக்கு இது சொல்லலாம். என்ன காரணம் பார்த்தீங்கன்னா லெவரேஜுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று தாரேன். இப்போ உங்கள்கிட்ட ஆல்மோஸ்ட் 10 USD தான் இருக்குது. 10 USD தான் இருக்குது. சரியா? இந்த லெவரேஜ் மூலமா உங்களுக்கு அதை 2 மடங்காகவோ இல்லாட்டி 3 மடங்கா உங்களுக்கு அதை கூட்டிக்கோவே இயலும். இப்போ நார்மலி கோல்டில் ட்ரேட் பண்ணணுமெண்டா என்ன செய்யணும்? அட்லீஸ்ட் 50 USD ஆச்சு வேணும். சரியா? அப்போ நீங்கள் என்ன செய்றீங்க? இந்த லெவரேஜ் உதவி மூலமா இந்த லெவரேஜ் உதவி மூலமா நீங்கள் என்ன செய்றீங்க? 5 டைம்ஸ் லெவரேஜை போட்டுக்கோறீங்க. சரியா? லெவரேஜ் 5 டைம்ஸ் அப் பண்ணிக்கோறீங்க. அப்போ என்ன நடக்குது? இப்போ உங்களோட பேலன்ஸ் வந்து 50 USD. அப்போ இந்த 50 USDயில் உங்களுக்கு இப்போ கோல்டில் ட்ரேட் பண்ணலாம். அது யார்ட ஹெல்ப் மூலமா? இந்த லெவரேஜ் மூலமா. அப்போ எங்களோட நோட் எஃபெக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா கைஸ், நார்மலி 1 to 1000 வந்து நாங்கள் லெவரேஜ் வந்து எங்களோட இதில் நோட் எஃபெக்ட்ஸில் நாங்கள் எங்களோட கிளையண்ட்ஸ்க்கு நாங்கள் கொடுக்குறோம். ஓகேயா? அது புரிஞ்சா? ரைட், அப்போ 1 to 1000 நாங்கள் லெவரேஜ் வந்து எங்களோட புரோக்கர் மூலமாக நாங்கள் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்குறோம். ஓகேயா? ரைட், அடுத்தது இந்த லெவரேஜ் கான்செப்ட் எடுத்தோம்னா லெவரேஜ் வந்து கூடினாலும் பிரச்சனை. சரியா? லெவரேஜ் குறைச்சாலும் எங்களுக்கு இதில் சரியாக ட்ரேட் பண்ண இயலாது. அப்போ நாங்கள் என்ன செய்யணும்? அதுக்காண்ட ஒரு சரியான ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று இருக்குது. லெவரேஜ் யூஸ் பண்ணுறதுக்கு சரியான ஸ்ட்ரக்சர் ஒன்று இருக்குது. இது இப்போ நீங்கள் பைனான்ஸில் பார்த்தீங்கன்னா ட்ரேடுக்கு என்ட்ரி எடுக்கும் போது உங்களுக்கு இந்த லெவரேஜை யூஸ் பண்ணி உங்களுக்கு இதில் ட்ரேட் என்ட்ரி எடுக்கலாம். ஆனால் இதில் அப்படி இயலாது. அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும் போதே நீங்கள் என்ன லெவரேஜ் யூஸ் பண்ண போகிறீங்க, நீங்கள் உங்களுக்கு விருப்பமான லெவரேஜ் என்னன்னு அவங்க கேட்பாங்க. நாங்கள் நார்மலி யூஸ் பண்ணுறது வந்து 1 to 1000. எப்படி 1 to 1000 என்ற லெவரேஜை யூஸ் பண்ணி தாங்க நாங்கள் இதில் ட்ரேட் பண்ணுறது. ஓகேயா? ரைட்டா? ரைட், அடுத்தது நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். நார்மலி நீங்கள் இந்த ஃபோரெக்ஸ் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணும் போது நீங்கள் உங்களோட இருக்கிற ரியல் மணியை போட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு அவசியம் இல்லை. இதில் நாங்கள் உங்களுக்கு டெமோ அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணி தருவோம். அந்த டெமோ அக்கௌண்ட்டில் நீங்கள் 100% ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு உங்களோட ரியல் மணியை போட்டு இதில் உங்களுக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கு கைஸ் சான்சஸ் இருக்குது. ஓகேயா? அது உங்களுக்கு புரிஞ்சா? ரைட்,
ரைட். அடுத்தது இந்த கொயட்ட பத்தி நாங்க இன்னும் கொஞ்சம் விவரமா பார்த்தோம்டா, ஓகே நான் உங்களுக்கு லாஸ்டா சொல்லி தந்தேன். இந்த கொயட்ட பத்தி நாங்க கொஞ்சம் விவரமா டீப்பா எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்தோம்னா, இப்ப நிறைய ட்ரேடர்ஸ் இருக்கிறாங்க. இலங்கையில நிறைய ட்ரேடர்ஸ் இருக்கிறாங்க. அவங்களோட புரோக்கர்ல என்ன நடக்கிற கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, அவங்களோட புரோக்கர்ஸ் என்ன நடக்கிற கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, சில வேளை சில வேளை அவங்களோட ப்ராஃபிட்டுக்காக வேண்டி எங்களையே லொஸ்ட் பண்ணுவாங்க. எங்களைய மாதிரி இருக்கிற ரீட்டைல் ட்ரேடர்ஸை அவங்க வந்து லொஸ்ட் பண்ணுறது தான் வேலை. இப்போ உங்களுக்கு ஃபொரெக்ஸில் நீங்கள் ட்ரேட் பண்ண ஓணுமெண்டா, எப்படி நீங்கள் ஃபொரெக்ஸில் ட்ரேட் பண்ண ஓணுமெண்டா உங்களுக்கு டிரெக்டாக வந்து மார்க்கெட்டை வந்து ஜாயின் பண்ண இயலாது. இப்போ நீங்கள் கிரிப்டோ கரன்சியில் ட்ரேட் பண்ணணுமெண்டாலும் அப்படித்தான். உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு புரோக்கர் ஒன்று இருக்கணும் உங்களுக்கு ட்ரேட் பண்ணுறதுக்குண்ணா, ஒரு புரோக்கர் ஒன்று இருக்கணும் உங்களுக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கு. இப்போ பைனான்ஸ்ன்றது வந்து ஒரு புரோக்கர். அப்போ அந்த புரோக்கர் மூலமாக தான் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுறது, ரைட்டா? அப்போ ஃபொரெக்ஸ்ன்றதும் அப்படித்தான், சரியா? இப்போ நாங்கள் இப்படி எடுப்போமே, இன்னைக்கு நாங்கள் ரீட்டைல் ட்ரேடர்ஸ், எப்படி இப்போ நாங்கள் இன்னைக்கு ரீட்டைல் ட்ரேடர்ஸ். அப்போ ரெண்டாவது புரோக்கர், இன்னைக்கு யாரு? புரோக்கர். அடுத்தது லிக்விடிட்டி ப்ரொவைடர், ரைட். லிக்விடிட்டி ப்ரொவைடர்ன்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க தான் ட்ரேடுக்கு என்ட்ரி அண்ட் க்ளோஸ் பண்ணி சரியாக கொடுக்குறது. இப்போ நாங்கள் ரீட்டைல் ட்ரேடர்ஸ். இந்த ரீட்டைல் ட்ரேடர்ஸ் என்ன செய்யறது? ஒரு புரோக்கர் ஒன்று மூலமாக போயிட்டு ஒரு அக்கௌண்ட் ஒன்று சரியாக கிரியேட் பண்ணி இந்த அக்கௌண்ட் மூலமாக போய்த்து இந்த அக்கௌண்ட் உள்ள போய்த்து தான் நாங்கள் வந்து ட்ரேடை வந்து என்ட்ரிஸ் எடுக்கிறதுண்ணா. இந்த புரோக்கர் மூலமாக போய்த்து தான் நாங்கள் ட்ரேடுக்கு என்ட்ரிஸ் எடுக்கிறது. அப்போ இந்த புரோக்கரோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, சரியான டைம்ல சரியா எங்கட ட்ரேடை ஓபன் பண்ணி தாரது தான் இந்த புரோக்கரோட வேலை. இல்லாட்டி இந்த புரோக்கருக்குன்ற ஒரு விஷயம் இல்லை, சரியா? ஓகேயா? அப்ப நாங்க ப்ராஃபிட் பண்றது யார் மூலமா? நாங்க ப்ராஃபிட் பண்றது நாங்க எங்கட அனலைஸ சரியா பண்ணிட்டு நாங்க சரியான பை சேல்ல கொடுத்து தான் நாங்க ப்ராஃபிட் பண்றதுனா. அப்ப இந்த புரோக்கர் மார் யார் மூலமா ப்ராஃபிட் ஆகுறதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த புரோக்கர் மார் யார் மூலமா இந்த ப்ராஃபிட் ஆகுறதுன்னு பாத்தீங்கன்னா, ஸ்ப்ரெட் என்ற கான்செப்ட் மூலமா தான் இவங்க ப்ராஃபிட் பண்றது. யாரு? இந்த புரோக்கர் மார் யார் மூலமா ப்ராஃபிட் ஆகுறது? ஸ்ப்ரெட் என்ற மூலமா. ஸ்ப்ரெட்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நாங்க ஒரு ட்ரேட் ஒன்று எடுக்கிறோம் தானே, ட்ரேட் ஒன்று ஒரு பை எடுக்கிறோம், ஓகே, பை என்ற ஒரு ட்ரேட் ஒன்று எடுக்கிறோம். அந்த பையை நாங்க எவ்வளோ நேரமா ஹோல்ட் பண்ணி வச்சு இருக்கிறோமோ அவ்வளோ நேரம் அவங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் தான் போகும். எப்படி நாங்க ட்ரேட் ஒன்றுக்கு என்ட்ரி எடுக்கிறோம், அந்த ட்ரேட்ல இருக்கிற ஸ்ப்ரெட் பையா இருக்கலாம் செல்லா இருக்கலாம், அதுக்கு இடையில இருக்கிற கேப்ல இருக்கிற நாங்க எவ்வளவு நேரம் அந்த ட்ரேடை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிறோமோ அந்த ஹோல்ட் பண்ணி இருக்கிற நேரம் போற ப்ராஃபிட் தான் அந்த புரோக்கருக்கு இதுல போறது. ஓகேயா? அது உங்களுக்கு புரிஞ்சா? ஒரு புரோக்கர் வந்து எப்படி ப்ராஃபிட் ஆகுறதுன்னு உங்களுக்கு 100% புரிஞ்சா? எஸ் ஓனோ புரிஞ்சா இல்லையா? இப்ப கைஸ் எங்களுக்கு ஃபொரெக்ஸ்ன்றது வந்து நார்மலி, ஓகே, எங்களுக்கு நார்மலி ஃபொரெக்ஸ்ன்றது வந்து டிரெக்டா ஜாயின் பண்ண இயலாது. ஓகே, இப்படி இப்போ இன்னைக்கு ரீட்டைல் ட்ரேடர் இன்னைக்கு ஃபாரெக்ஸ் மார்க்கெட் எங்களுக்கு அப்படி டிரெக்டா ஜாயின் பண்ண இயலாது. நாங்க என்ன செய்யறது? ஒரு புரோக்கர் ஒன்று மூலமா அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணி அதுக்கு பிறகு தான் நாங்க வந்து மார்க்கெட்டோட சம்பந்தம் ஆகிறது. இல்லாட்டி எங்களுக்கு டிரெக்டா எப்போதுமே மார்க்கெட்ல ட்ரேட் பண்ண இயலாது. ஓகே, இந்த புரோக்கர் மாதிரி எப்படி ப்ராஃபிட் ஆகுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் எடுக்கிற பை செல் எவ்வளோ நேரம் ஹோல்ட் பண்ணியிருக்கிறோமோ அந்த டைம்க்குரிய ப்ராஃபிட்ஸ் தான் இந்த புரோக்கர் மார்களுக்கு போகிறது. ஓகேயா? அடுத்தது, ரைட், அடுத்தது பார்த்தீங்கன்னா, இலங்கையில் நிறைய புரோக்கர்ஸ் இருக்கிறாங்க. ஓகே, இலங்கையில் நிறைய புரோக்கர்ஸ் இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்யறதுன்னு பார்த்தீங்கன்னா, எங்கட லொஸ்ட் இருக்குது தானே. இப்போ நார்மலி நாங்கள் லொஸ்ட் ஆகிறதுக்கு காரணம் வந்து அவங்க தேவையான டைமுக்கு தான் ட்ரேடை வந்து ஓப்பன் பண்ணுறது. அப்படின்னா இதுக்கு முதல்ல நிறைய புரோக்கர்ஸ் இருந்தாங்க. இப்போ நாங்கள் இந்த இடத்துல ட்ரேடுக்கு என்ட்ரி எடுக்கிறோம்டா அந்த புரோக்கர் மாதிரி என்ன செய்வாங்கண்டா கொஞ்சம் மேலேயால் எடுப்பாங்க, சரியா? அப்போ இந்த கேப்புக்கு இருக்கிற ப்ராஃபிட் வந்து அவங்களுக்கு. ஓகே, அப்போ இதுக்கு முதல்ல நிறைய புரோக்கர்ஸ் மாதிரி இருந்தாங்க இந்த மாதிரி வேலை செய்கிறது. ஓகே, இப்போண்டா வந்து 100%, சாரி, ஒரு 90% இப்போண்டா அது வந்து நடக்கிறது இல்லை. ஓகே, அப்போ உங்களுக்கு தெரியணும் நிறையா
புரோக்கர்ஸ் மாதிரி இருக்கிறாங்க ட்ரேட் பண்ணுறதுக்கு. ஓகே, அப்போ அந்த புரோக்கர்ஸ் மாதிரி தவிர எங்களோட புரோக்கர்னு பார்த்தீங்கன்னா நார்மலி அந்த மாதிரி விஷயங்கள் நாங்கள் செய்கிறது இல்லை. பிகாஸ் மார்க்கெட்டில் எங்களோட புரோக்கருக்கு வந்து 17 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு புரோக்கர் தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் யூஸ் பண்ணுற இந்த நோட் எஃப்எக்ஸ் என்றது. ஓகேயா, அது உங்களுக்கு புரிஞ்சாப்ப? அது உங்களுக்கு புரிஞ்சா? ரைட். இப்போ எங்கட புரோக்கரை பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு எங்கட புரோக்கர் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியாது, என்ன லாஸ்ட் பேட்ச்ல அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கல்ல. ரைட். ரைட் கைஸ், உங்களுக்கு எங்கட இந்த ஃபுல் கோர்ஸையும், ஓகே, எங்கட இந்த ஃபுல் கோர்ஸையும் உங்களுக்கு ஃப்ரீயாக பெற்றுக்கொள்ள வேணும்னா நீங்கள் ஒரு சின்ன விஷயம் மட்டும் தான் செய்யணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் தர லிங்க்ல நீங்கள் இந்த புரோக்கர் மூலமாக அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு தான் இருக்குது. சரியா, எங்கட இந்த புரோக்கர் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலேட் ஆகிருக்குது வனாத்து அண்ட் மொரிஷியஸ் என்ற ரெகுலேஷன் வந்து எங்களுக்கு இதுக்கு தந்திருக்கிறாங்க. ஓகே, அப்போ இது ரெஜிஸ்டர் ஆகிருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா வனாத்து அண்ட் மொரிஷியஸ் என்ற இதில் தான் நாங்கள் இது வந்து ரெகுலேட் பண்ணி இருக்கிறோம். இப்போதைக்கு ஒரு பெரிய வின்னிங் அவார்ட்ஸ் எக்ஸலன்ஸ் எங்கள்கிட்ட இருக்குது. ஓகே, உங்களுக்கு காணக்கூடியதா இருக்கும். அண்ட் 1.8 மில்லியன் ட்ரேடர்ஸ் இதில் வந்து இப்போக்கி ட்ரேட் பண்ணுறாங்க. 188 கண்ட்ரீஸ்ல இது வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்குது. அண்ட் ஆல்மோஸ்ட் 17 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு மார்க்கெட் ஒன்று தான் எங்கட இந்த நோடெஃப் எக்ஸ் மார்க்கெட். ஓகேயா, அண்ட் அடுத்தது நாங்கள் இதில் டிபாசிட் அண்ட் விட்ரோவல் வந்து பண்ணிக்கோது டெத்தா என்ற இதில் இல்லாட்டி TRC20 என்ற பிளாட்ஃபார்ம் மூலமாக தான் நாங்கள் இதில் டிபாசிட் அண்ட் விட்ரோவல் பண்ணிக்கோறது. அண்ட் அடுத்தது நாங்கள் இதுக்கு மெட்டாஃபோ ப்ரோ யூஸ் பண்ணுவோம். மெட்டாஃபோ நாங்கள் யூஸ் பண்ணுறது. ஓகே, இதில் எங்கள் இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட்டும் நல்லாவே குறைவு. ஓகே, எங்கள்கிட்ட ஸ்ப்ரெட் வந்து இதில் நல்லாவே குறைவு. கோல்டு கறிக்கலாம், இல்லாட்டி அடுத்த கரன்சிஸ் கறிக்கலாம். இந்த கோர்ஸ் ஃப்ரீ, இந்த ஃபுல் கோர்ஸை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னா ஒரு சின்ன விஷயத்த செய்யணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் தர லிங்க் மூலமாக நீங்கள் அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணி அதுக்கு பிறகு உங்களுக்கு தனிப்பட்ட வீதியை அனலைஸ் பண்ணி இதில் ட்ரேட் பண்ண மேலும் இல்லாட்டி எங்களோட விஐபி சிக்னல்ஸ் உங்களுக்கு பெற்றுக்கொள்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ரைட், இப்போ நான் உங்களுக்கு லிங்க் கொண்டு தந்த பிறகு, சரியா, 1 மினிட், நான் இப்போ உங்களுக்கு லிங்க் கொண்டு தந்த பிறகு இப்போ நான் உங்களுக்கு ஒரு பர்சனலாக ஒரு லிங்க் கொண்டு தருவேன். ஓகே, ரைட். நான் உங்களுக்கு காட்டுறேன் guys எப்படி எங்களோட அக்கௌண்ட் ரெஜிஸ்டர் ஆகணுமெண்டு. இப்போ ஓகே கைஸ், இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் எக்ஸாம்பிள்ஸ் எப்படி நாங்கள் அக்கௌண்ட் வந்து சரியான வகையாக கிரியேட் பண்ணுறதுன்னு. எனக்கு ஒரு 1 மினிட் தாங்க.
ரைட், ஓகே. கைஸ், இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு லிங்க் ஒன்று தருவேன். அந்த லிங்கை கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு இன்டர்ஃபேஸ் ஒன்று வரும். இந்த இன்டர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபர்ஸ்ட்டுக்கு உங்களோட இன்னைக்கு நேம், உங்களோட ஐடென்டிட்டியில் இருக்கிற நேம் இங்கே இன்னைக்கு டைப் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களோட மெயில், ஓகே, நீங்கள் யூஸ் பண்ணுற ஜிமெயில். இதுக்கு முதல் நீங்கள் நோட்டிஃபை அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா அந்த ஜிமெயில் இல்லாமல் நியூ ஜிமெயில் ஒன்று டைப் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு உங்களோட ஃபோன் நம்பர், அதுக்கு பிறகு நீங்கள் எந்த கண்ட்ரிக்குரியவர் ஸ்ரீலங்கான்னு போட்ட பிறகு அப்புறம் இனி ப்ரோமோ கோட் இதை ஸ்கிப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் எம்டி ஃபோன் இருக்கும், இல்லை நீங்கள் MT4 Pro இருங்க, MT5 இருக்கும். MT4ன்றதை கிளிக் பண்ண பிறகு 1 to 1000 லெவரேஜை கொடுத்த பிறகு ஐ ஹவ் ரீட் தி கிளைண்ட் அண்ட் ஓப்பன் ட்ரேடிங் அக்கௌண்ட் இருக்குது இன்னைக்கு, சரியா? இந்த ஓப்பன் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை நீங்கள் கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கு ஒரு மெசேஜ் ஒன்று வரும் உங்களோட ஜிமெயிலுக்கு. இல்லாட்டி நீங்கள் இதை கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கு லாகின் அண்ட் பாஸ்வேர்டு வரும். எப்படி? லாகின் அண்ட் பாஸ்வேர்டு வரும். அந்த லாகின் அண்ட் பாஸ்வேர்டை நீங்கள் கிளிக் பண்ண பிறகு அந்த லாகின் அண்ட் பாஸ்வேர்டை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு பிறகு நீங்கள் என்ன செய்யணுமெண்டா, நீங்கள் போயிட்டு கூகுளில் இல்லாட்டி உங்களோட க்ரோம் வெப்சைட், உங்களோட க்ரோம் வெப்சைட்டில் நீங்கள் நோட் எஃப்எக்ஸ் என்று சர்ச் பண்ண பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் ஒன்று வரும். இதில் நீங்கள் நோட் எஃப்எக்ஸ் புரோக்கரை சர்ச் பண்ண பிறகு, ஓகே, உங்களோட நோட் எஃப்எக்ஸ் புரோக்கரை சர்ச் பண்ண பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் ஒன்று வரும். இந்த இன்டர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா மேலேயால லாகின் அண்ட் இருக்குது, ஓகே. அந்த லாகின் பட்டனை கிளிக் பண்ண பிறகு, ஓகே, அந்த லாகின் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ண பிறகு உங்களோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு, உங்களோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை நீங்கள் கொடுக்கணும், ஓகே. அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்த பிறகு உங்களோட அக்கௌண்ட் ரெஜிஸ்டர் ஆகியிருக்கும், ஓகே. அப்படி யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை நீங்கள் கொடுத்த பிறகு கைஸ் நீங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ரைட் ஹேண்ட் சைட் மேலேயால, ஓகே, உங்களோட ரைட், உங்களோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை நீங்கள் டைப் பண்ண பிறகு உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் தெரியாட்டி நீங்கள் என்ன செய்யணுமெண்டா நார்மலி உங்களோட ஜிமெயிலில் போயிட்டு பாருங்கள். ஜிமெயிலுக்கு ஒரு மெசேஜ் ஒன்று வந்துருக்கும், ஓகே. ரைட், அதுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்யணும்னா இந்த ரைட் ஹேண்ட் சைட் மேலேயால இதை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உங்களோட டாக்குமெண்ட்ஸ், உங்களோட ஐடென்டிட்டி ஃப்ரண்ட் அண்ட் பேக்கை நீங்கள் இன்னைக்கு அப்லோட் பண்ணணும். ரைட், இன்னைக்கு கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. இந்த அப்லோட் டாக்குமெண்ட்ஸை கொடுத்த பிறகு உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து வரும். இந்த இன்டர்ஃபேஸில் ஃபர்ஸ்ட் இருக்குது ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி. ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டிக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா ஐடி ஃப்ரண்ட்னு கொடுத்து உங்களோட ஐடென்டிட்டி ஃப்ரண்ட் பேஜை வந்து நீங்கள் சூஸ் ஃபைல் இருக்கு அப்லோட் பண்ணி நீங்கள் கொடுக்கணும், ஓகேயா? ரெண்டாவதுக்கும் பார்த்தீங்கன்னா மறுவாலும் அதை அது ஃபர்ஸ்ட்டுக்கு அப்லோட் பண்ண பிறகு அது வந்து இந்த இடத்துல வந்துடும். அண்ட் அதுக்கு பிறகு மறுவாலும் ஐடி பேக்கன்னு கொடுத்து இன்னைக்கு அப்லோட் பண்ண பிறகு கடைசியாக உங்களோட பேங்க் புக்டு ஃப்ரண்ட் பேஜோ இல்லாட்டி உங்களோட ஸ்டேட்மெண்ட் எடுத்து பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுத்து இந்த இடத்துல பேங்க் அண்டு டைப் பண்ணி உங்களுக்கு மறுவாலும் இந்த இடத்துல உங்களுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு மறுவாலும் அப்லோட் பண்ணி வச்சுக்கோவ ஏலும், ஓகேயா? ரைட், அப்போ அவ்வளோ தான் கைஸ் எங்களோட ஒரு நோட் எஃப்எக்ஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது, ஓகே. எங்களோட அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுற விஷயம் அவ்வளோ தான் பெருசாக இல்லை. அண்ட் டிபாசிட் அண்ட் விட்ரோவல் வந்து நாங்கள் பைனான்ஸ் மூலமாக தான் நாங்கள் செய்கிறது, ஓகே. நாங்கள் பைனான்ஸ் மூலமாக தான் நாங்கள் இதுக்கு டிபாசிட் அண்ட் விட்ரோவல் செய்கிறது. அதுவும் உங்களுக்கு வேணுமென்னா நான் நாளைக்கு கிளாஸஸில் அது உங்களுக்கு 100% விவரமாக டீச் பண்ணி தரேன். அப்படி எங்களோட கிளாஸஸில் ஜாயின் பண்ண வேணுமெண்டா நீங்கள் அட்லீஸ்ட் உங்களோட சொந்த அக்கௌண்ட்டுக்கு 50 USD நீங்கள் போட்டுக்கோவ ஓணும். 50 USD நீங்கள் டிபாசிட் பண்ணிக்கிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு ஓணும். புரிஞ்சா? ரைட், ஓகே. ஏதாச்சும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணுமா கைஸ்? கைஸ் ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் வேணுமா இன்னும்? கைஸ் உங்களுக்கு டிபாசிட் பண்ணுறதுக்கு இன்னும் 4 days இருக்குது, ஓகே. உங்களுக்கு டிபாசிட் பண்ணுறதுக்கு 4 days இருக்குது. நெக்ஸ்ட் கிளாஸும் உங்களுக்கு ஃப்ரீயாக தான் நாங்கள் தருவோம். அண்ட் அதுக்கப்புறம் 5th கிளாஸ்
ஐ திங்க் ஃப்ரைடே அந்த கிளாஸஸில் நீங்கள் டிபாசிட் பண்ணியிருக்கணும் ஜாயின் பண்ணுற என்றால். ஓகே ரைட். ஏதாச்சும் தெரிஞ்சுக்கோணுமா? நாங்கள் உங்களுக்கு கிளாஸ் ரெக்கார்டிங்ஸும் லைஃப் டைம் தருவோம். அண்ட் எங்களைய பற்றி நீங்கள் சர்ச் பண்ணணுமென்னா எங்களோட யூடியூப் சேனல் இருக்குது, க்ளோரி பிப் அகாடமின்னு. நான் அதை உங்களுக்கு காட்டுறேன். எங்களோட ஆல்மோஸ்ட் இப்போக்கி 950 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க. ஓகே, 950 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க. உங்களுக்கு வேணுமான டீட்டெயில்ஸ் எங்களோட யூடியூப்ல போயிட்டு பார்க்கலாம். எங்களோட ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக்ஸ், எங்களோட ஸ்டூடெண்ட்ஸோட கிளாஸ் வீடியோஸ். ஓகே, உங்களுக்கு எங்களோட யூடியூப் சேனல்ல போயிட்டு உங்களுக்கு ஃபுல் விவரங்களை எடுத்துக்கோவ ஏலும். ஓகே guys, எனி டவுட்ஸ்? ஏதாச்சும் கேட்கணுமா? கேட்கணுன்னு அப்படியே சாட் பாக்ஸில் போடுங்க. ரைட், எங்களோட ஒர்க் பண்ணிக்கிட்டு போகிறதுக்கு ஓகே சார் நான் ரெடி என்ற ஸ்டூடெண்ட்ஸ் யார்? கைஸ், ஸ்ரீலங்காவில் யாரும் கொடுக்காத யாரும் செய்யாத கான்செப்ட் ஒன்று தான் நான் தான் இது ஃபஸ்ட்டாக தமிழ் மீடியத்துக்கு ஸ்ரீலங்காவில் நான் தான் இது ஃபஸ்ட்டாக நோட்ஃபிக்ஸ் என்ற கான்செப்டை நான் தான் கொண்டு வந்தது. ஓகே ரைட் டு ஃபைல். ரைட் ஓகே 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 சார். ரைட் ஓகே, ரெடி ரெடி என்ற ஓகே 50 USD போட்டு உங்களுக்கு நீங்கள் தனிப்பட்ட விதியை நீங்கள் அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிட்டு இல்லாட்டி எங்களோட சிக்னல்ஸ்க்கு ட்ரேட் பண்ண தான் இருக்குது. தட்ஸ் ஆல். நீங்கள் நினைக்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிற மாதிரி ஃபாரெக்ஸ் வந்து கிரிப்டோ சிக்னல்ஸ் மாதிரி இல்லை. அட்லீஸ்ட் 3 or 4 வரும். ஓகே, கிரிப்டோ சிக்னல்ஸ் மாதிரி இல்லை. ஃபாரெக்ஸ் கோல்டு தான் நாங்கள் கூடுதலாக ட்ரேட் பண்ணுறது. அட்லீஸ்ட் 2 இல்லாட்டி 2 அட்லீஸ்ட் 2 இல்லாட்டி 3 வரும். உண்மையாக சொல்லணும். ஓகே, அட்லீஸ்ட் 2 or 3 வரும். ஓகே, அப்படி ஜாயின் பண்ண விரும்புகிற ஸ்டூடெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தீங்க? யா யா குணசேகரன், யா 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 எங்கே இருக்கிறாங்க இந்த ஸ்டூடெண்ட்டோட அக்கௌண்ட் ரெஜிஸ்டர் பண்ணது. தேங்க்ஸ். ஓகே பிரதர், எங்களையே நம்பி வந்ததுக்கு. குணா 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 யா பிரதர், எங்களே நம்பி வந்ததுக்கு தேங்க்ஸ். உங்களே நாங்கள் கைவிட மாட்டோம். ஓகே, எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரியுமா இருக்கும் ஏற்கனவே. நான் ஏற்கனவே கதைச்சி இருக்கிறேன் உங்களோட பிரதர், குணா பிரதர். நாங்கள் வி வில் டூ அவர் பெஸ்ட். யா யா ஷுவர். தனுஷ்கன் தனுஷ்கன் பிரதர், யா 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 தனுஷ்கன் பிரதர் இப்போ ப்ரொஃபிட் பண்ணிக்கிட்டு போகிற ஒரு ஸ்டூடெண்ட் தான் அந்த தனுஷ்கன் பிரதர்ன்றது. இல்லை அது பிரிஷாந்த். ஓகே ஓகே, இல்லை இல்லை நீங்கள் இல்லை இல்லை சாரி, அது பிரிஷாந்த் பிரதர். தனுஷ்கன் ரைட். ஓகே கைஸ், அப்போ நாங்கள் என்னோட வாட்ஸ்அப் நம்பரை நான் உங்களுக்கு அப்படியே என்னோட வாட்ஸ்அப் நம்பரை போடுறேன். ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் ஒன்று இருந்தால் ப்ளீஸ் வாய்ஸ் ரெக்கார்டிங் ஒன்று போடுங்க, வாய்ஸ் ஒன்று போடுங்க. நான் எப்படி ஃப்ரீயான டைம் உங்களுக்கு அப்டேட் உண்டு தரேன். 050756803578. ரைட், அப்படியே உங்களோட சேட் பாக்ஸை பாருங்கள். ஓகே, உங்களோட சேட் பாக்ஸை பாருங்கள். உங்களோட சேட் பாக்ஸில் என் வாட்ஸ்அப் நம்பரை போட்டிக்கிறேன். எனக்கு ஒரு மெசேஜ் ஒன்று போடுவேன், இல்லைன்னா குரூப்லேயும் உங்களுக்கு போடுவேன். குரூப்பில் அப்டேட் ஒன்று தாரேன். ஓகே, குரூப்பில் என் நம்பர் இருக்குது உங்களுக்கு காணலாம். 0756803578 தான் என் நம்பர். உங்களுக்கு அதுக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் ஒன்று போடலாம். ஓகே ரைட். தென் இந்த கிளாஸ் நான் என்னோட ஃபினிஷ் பண்ணிக்கோறேன். ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கட்டாயம் வாட்ஸ்அப் மெசேஜ் போடுங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எங்களோட யூடியூப் சேனல் உங்களுக்கு போயிட்டு காணலாம். ஓகே கைஸ், தென் குட் நைட் அண்ட் பி சேஃப்.